ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, டெரஸ் கார்டன் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த டெரஸ் கார்டன் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் கார்டன் செட்டப் பண்ண பிகினிங் ஸ்டேஜ். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ 2 இயர்ஸ் ஆஃப்டர், ஸோ அதனால் நிறைய பிளான்ஸு அண்ட் நிறைய ஃபிஷ்ஷஸ் இப்போது நம்ம டெரஸ் கார்டனில் ஆட் ஆகிருக்கு. ஸோ முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப்பான ஃபிஷ்ஷஸோட பாண்ட் செட்டப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ் அண்ட் மாலி ஃபிஷ். இது 2 ஃபிஷ்ஷஸோட பாண்ட் செட்டப் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணுன்றதுனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பாண்ட் செட்டப் பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்ட் செட்டப் வைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆசை வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பிளான்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு நீங்களே ஜஸ்ட் பாருங்கள். ஸோ நான் ஒரு பிளான்ட்டோட நேமும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் நீங்களே என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போது கப்பி ஃபிஷ் ஃபான் செட்டப் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த கப்பி ஃபிஷ் ஃபான் செட்டப் பார்த்தீங்கன்னா, செட்டப் பண்ணும்போது ஜஸ்ட் கம்மியான அமௌண்ட்டில் கப்பி ஃபிஷ் தான் வச்சுருந்தது. ஸோ இப்போ அது குட்டி போட்டு நிறைய கப்பி ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் கப்பி ஃபிஷ்ஷில் ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட்டில் நீங்கள் கப்பி ஃபிஷ் வாங்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஒரு பாண்ட் செட்டப் வச்சிங்கன்னா அது நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதில் என்ன மெயினான அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஹைடிங் ஸ்பாட் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கப்பி ஃபிஷ் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி பெரிய ஃபிஷ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ்குள்ளே நடுவில் போய் ஒளிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி அது ஒளிஞ்சிக்கிறதுனால அதுங்க நல்லா சேஃபாக இருக்கும். மேபி வைல்ட்லேயும் கப்பி ஃபிஷ் இப்படி இருக்கலாம். ஸோ குட்டி போட்ட உடனே நாங்கள் வைல்டில் இருக்க நிறைய பிளான்ஸ் பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறதுனால நிறைய கப்பி ஃபிஷ் சர்வே ஆகலாம். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் நீங்கள் கப்பி ஃபிஷ்க்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி போட்டுக்கிட்டே போவோம். ஸோ நீங்கள் கப்பி ஃபிஷ் தான் ப்ரீட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாண்ட் செட்டப்பில் வச்சு ப்ரீட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். ரொம்பவே ஹெல்த்தியான கப்பி ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கலாம். இந்த கப்பி ஃபிஷ் எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டில் இருக்க நேச்சுரல் என்விரான்மெண்ட் தான் அதை அவ்வளோ ஹெல்த்தியாகவும் அதை ஹாப்பியாகவும் அதோட கலர் என்ஹான்ஸாக தெரிகிற மாதிரி அதை வச்சுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கப்பி ஃபிஷ்ஷை நீங்கள் ஹெல்த்தியாக வளர்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இந்த டெரஸ் கார்டன்லேயே
பெரிய ஒரு பாண்ட் செட்டப்னா இந்த ஒரு பாண்ட் செட்டப் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா மாலி ஃபிஷ் பாண்ட் செட்டப்பு. இது பேருக்கு தான் மாலி ஃபிஷ் பாண்ட் செட்டப்பு. ஆனால் இதில் வந்து கோய் ஃபிஷ்ஷும் இருக்குது. மாலி ஃபிஷ் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நான் மாலி ஃபிஷ் பாண்ட் செட்டப்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், சில கோய் ஃபிஷ்லாம் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஓடுறது நீங்களே பார்க்கலாம். பட் ஆனால் மாலி ஃபிஷ் தான் வந்து மேலே வந்து நிறைய சுற்றிட்டுருக்கு. அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் இது உள்ளே இருக்குது. ஜஸ்ட் மாலி ஃபிஷ் மட்டும் நிறைய தெரியறதுனால நான் இதை மாலி ஃபிஷ் பாண்ட் செட்டப்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பாண்ட் செட்டப் தான் ரொம்பவே பெருசு. இது நீங்கள் மேலேருந்து வீடியோவில் கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்பவே உள்ளே டீப்பாக போகும். ஸோ அது உள்ளே என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஸோ உள்ளே நிறைய ட்ரிஃப்ட் வுட்டு இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கிறதுனால அது உள்ளே நிறைய வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் ஹைட் ஆகிக்குது. அண்ட் இதில் சூப்பரான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது பக்காவான நேச்சுரல் என்வரான்மெண்ட்டாக ஃபிஷ்ஷஸ்க்கு தெரியும். ஸோ இப்போ உள்ளே ஒரு ஃபிஷ்ஷஸ் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பக்காவாக அது வந்து ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட் இல்லை ஒரு வைல்டு என்வரான்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி அதுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே வந்து இதில் இருக்க ஃபிஷ்ஷும் வந்து நிறைய வந்து ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஃபுட்டு போடும்போது மட்டும் மேலே வரும். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து உள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாண்ட் செட்டப் பண்ணி எனக்கு ஃபிஷ் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபிஷ்ஷஸை வளர்க்குறதுன்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்களும் இந்த மாதிரி எதாவது பாண்ட் செட்டப் பண்ணியிருக்கீங்க, இனிமேல் ஃபியூச்சரில் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் டெரஸ் கார்டனை பார்த்துருப்பீங்க அண்ட் ஃபிஷ்ஷஸோட பாண்ட் செட்டப்பையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, இந்த மாதிரி பாண்ட் செட்டப் இந்த மாதிரி டெரஸ் கார்டன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சஜஷன் தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவாக போடுறேன். அண்ட் இந்த டெரஸ் கார்டனில் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் ப்ரோ, இந்த மாதிரி விஷயஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தான் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டெரஸ் கார்டன் செட்டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே, பி ஸ்ட்ராங், பி ஹெல்தி யூ. தேங்க்யூ.